வெத்தல வச்சான் பாக்கு வச்சான் பாக்கு வச்சான் துட்டு வைக்க மறந்துட்டான்னு சொல்ல, வேற ஒண்ணு வைக்க மறந்து விட்டான் மறந்து விட்டான். வேற ஒண்ணு வைக்க மறந்து விட்டான் மறந்து விட்டான். சரி, மரியாதையா கோயில்காரர் போது படத்தை வச்சிடணும் இல்ல, சங்கீத ரசிக்காரு. குட்ட சங்கீதம் பிடிக்காது, புறாவை பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு. இவன் மேல் ஸ்தாய்க்கு போயிட்டான். இவனுக்கு வயிறு எரியுது. இவன் நிலைமை தேங்காய் வச்சான் பழமும் வச்சான் பழமும் வச்சான் தேங்காய் வச்சான் பழமும் வச்சான் பழமும் வச்சான். தேவையான ஒன்ன வைக்க மறந்தான் வைக்க மறந்தான். ஆனா தேவையான ஒன்ன வைக்க மறந்தான் வைக்க மறந்தான். இப்ப பாரதி குழந்தை 8 வயசு குழந்தை கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப நான் சொல்லக்கூடிய காலகட்டம் பாரதியார் பட்டம் வாங்குவதற்கு முன்பு சின்ன குழந்தை குடுமி வச்சிருக்கு. ஐயராத்து குழந்தை அக்ராரத்துல இருந்து வந்திருக்கு. அக்ராரத்துல இருந்து போகக்கூடாது தடுத்து வச்சிருக்காங்க. கால்வாய் தாண்டி ஐக்கப்படப்படும் சொல்லுவா, அதை தாண்டி கோயில் வந்து கதை கேட்டுக்கிட்டு யாரோ மாதிரி நிக்குது. இவங்களுக்கு மத்தியில உட்கார்ல தூரம் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கு பாரதி குழந்தை. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு, இவர் என்ன சொல்றாரு பாட்டு, வெத்தல வச்சான் பாக்கு வச்சான் வேற ஒண்ண வைக்க மறந்துட்டான். இப்ப பாரதி இன்ஸ்பிரேஷன்ல பாட ஆரம்பிச்சிட்டார். பாரதியார் இந்த தாளத்துக்கு பாட ஆரம்பிச்சிட்டார். வாத்தியக்காரங்க இந்த பின்னால் இருக்கிற மாதிரி எல்லாரும் இவங்களும் பாட ஆரம்பிச்சாங்க. பாரதியார் வாயிலே முதல்ல பிறந்த வார்த்தை தெரியுமா? ஜஸ்டிஸ் மகாராஜா எழுதியிருக்காரு. முதல்ல ஒரு வாயில பிறந்த வார்த்தை தெரியுமா? கடல். கடல். ஓஹோ. முதல்ல அவர் நாவல இருந்து பிறந்த தமிழ் கடல். அந்த வார்த்தை என்னன்னு கேட்டா, கடலை வச்சான் நதிய வச்சான் மலைய வச்சான். கடலை வச்சான் நதிய வச்சான் மலைய வச்சான். காற்றையும் ஆற்றையும் ஊற்றையும் எல்லாம் சேர்த்து வச்சான். காற்றையும் ஆற்றையும் ஊற்றையும் எல்லாம் சேர்த்து வச்சான். கடவுள் இந்தியனுக்கு ஒரு குறை வைக்கல. கடலை வச்சான் 3 கடல். கடலை வச்சான் நதியை வச்சான், எத்தனையோ நதிகள் பத்தியில வச்சான். அதோட பிரச்சனையும் சேர்த்து வச்சான். அவர் சில நேரம் திறந்து விடுவோம், சில நேரம் திறந்து விட மாட்டாங்க. நதியை கடலை வச்சான் நதியை வச்சான் மலையை வச்சான். காற்றையும் ஆற்றையும் ஊற்றையும் எல்லாம் சேர்த்து வச்சான். அப்புறம் அந்த 3வது வரையெல்லாம் பாரதியார் இந்தியனுக்கு எல்லாம் வச்சான் எல்லாம் வச்சான். இந்தியனுக்கு எல்லாம் வச்சான் எல்லாம் வச்சான். அப்புறம் ஒரு வார்த்தை போடுறாரு, ஆனால் இந்த ஆனால்தான் டேஞ்சரான வார்த்தை. ரொம்ப ரொம்ப புத்திசாலி தான் அவரு. ஆனா என்ன தொலைக்குது, யோக்கியம் தான். ஆனா எங்க ஊர் விசி கணேசன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு சிவாஜி கணேசனுக்கு விசி தான் இனிஷியல் அவருக்கு தெரியும். அவர் அடிக்கடி பேசுவார், திருநெல்வேலிக்காரங்க வில்லங்கம்னு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அதாவது சொல்லாது, என்ன சார் இந்த சிவாஜி விசி கணேசனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அவரும் விசி கணேசன் தான், நானும் விசி கணேசன் தான். அவரும் யாராவது பிராமிசரி நோட்ல 100 ரூபாய் கைமாத்து வாங்கினாருன்னா அவரே கைமாத்து வாங்க போறாரு. அதானே 100 ரூபாய் கைமாத்து கிண்டல் பாருங்க. 100 ரூபாய் கைமாத்து வாங்கினாருன்னா விசி கணேசன் தான் கையெழுத்து போடணும். நானும் விசி தான் போடுறேன். அவர் வீட்டுக்கு லெட்டர் போட்டா விசி கணேசன் தான் போடுறாரு, சிவாஜின்னு போடுறது இல்ல. கையெழுத்து விசி தான் போடணும், விசி தான் போடுறாரு. நானும் கையெழுத்து விசி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவருக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? என்ன, அவர் விசி கணேசன், நானும் விசி கணேசன். அவர் விசி கணேசன் தான், ஆனா அவருக்கு நடிப்பு வரும், எனக்கு வராது. அது ஒண்ணுதானே வித்தியாசம், சின்ன வித்தியாசம் தான். ஆனாலும் ஆனாலும் எவ்வளவு தொக்கிரிக்கு பாருங்க. அவருக்கு நடிப்பு வரும், எனக்கு வராது. அது மாதிரி என்ன சொன்னாரு, இந்தியனுக்கு எல்லாம் வச்சான் எல்லாம் வச்சான். ஒரு ஆனாலும் வந்தாச்சு. ஆனா மண்டையில புத்திய வைக்க மறந்து விட்டான். கடவுள் மண்டையில புத்திய வைக்க மறந்து விட்டான். புடி ஐயர் விட்டு புள்ளியண்ணா எல்லாரும் சேர்ந்து பிடிச்சுக்கிட்டாங்க. முளைச்சு 3 குத்தல, முளைச்சு 3 விலை விடல. ஒரு சின்ன பையன் தான். நீ எப்படி அந்த கிழவன் பாடிக்கிட்டு இருக்கான், அதுக்கு எழுத்து பாடலாமா, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த குழந்தை சொன்ன வாசகம் நமக்கு தேவை. நீதிபதி என்ன சொல்லுச்சு? அந்த குழந்தை என்ன சொல்லுச்சு தெரியுமா? கேள்வி என்ன, என்னடா முளைச்சு 3 விடல, அந்த புலவர் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறியே, உனக்கு என்ன தைரியம்? பிறகு என்னங்க, யாரோ வெள்ளக்காரன் நாட்டை அடிமையாக்கி இருக்கானா, அவனை விரட்டுவதற்காக பாடாமல் வெத்தலைக்கு தட்சணைக்கு பாடிக்கிட்டு இருக்கேன். உருப்படி வேளா. அதுதான் மகாகவி, அதுதான் மகாகவி, அதுதான் மகாகவி. அதுதான் இன்னைக்கு கொண்டாடுறோம். இன்னைக்கு நம்ம கனவுல புத்தக விழாவுக்கு பாடுறதுக்கு அவர் கனவுல வந்தாரு பாடுறேன். நீங்க பாரதியை கொண்டாடுகிறீர்கள் இல்லையா? கருங்கல் பாளையத்துக்கு இன்னும் தனி சிறப்பு. என்ன கேட்டார், என்ன சொன்னாரு? பிறகு என்னங்க, யாரோ அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கான், அதை பாடாம வெத்தலைக்கும் தட்சணைக்கும் பாடுறீங்களே, நீங்க உருப்பிடுவீடா? இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, பிரச்சனைகளை பாடு. ஜீவா பாடினாங்க, காலுக்கு செருப்பும் இல்லை என்று பாடினார்ல. தொழிலாளி வீட்டுல காலுக்கு செருப்பு இல்லைங்கிறதா காணும். வேற வேற வேண்டாத போலவன்னா வேற கோபத்துக்கு செருப்பு இல்லையுமா, ஒரு காலுக்கு செருப்பு இல்லப்பா, என் ப்ராப்ளத்தை பாடுறேன் அப்படின்னு சொல்லி பாடிருக்காருல்ல. அந்த மாதிரி உள்ள பாட்டுகளை எல்லாம் பாடுவாயாக அப்படி சொல்ல. இந்த மாதிரி வில்லுப்பாட்டு முதல்ல நான் பாடினது பாரதி வில்லுப்பாட்டு தான். அந்த வில்லுப்பாட்டு தான் சொல்லிட்டு வந்து இப்போ ஈரோடு புத்தக விழா கூட்டம் வந்தவங்க எல்லாருக்கும் பாரதியார் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் வாழ்த்து, எல்லாருக்கும் வாழ்த்து. இந்த தம்பிக்கு வாழ்த்து, அங்க ஒரு தம்பி இருக்காரு, அங்க ஒரு வாழ்த்து, எல்லாருக்கும் சேர்ந்து வாழ்த்து சொல்றாரு. எப்படின்னா, வில்லுப்பாட்டு ஒரு ஆன்மீக கலை. ஆன்மா இணையம், வெறும் உள்ளம், வெறும் அறிவு மட்டும் இல்ல, வெறும் மனம் மட்டும் இல்ல,
வெறும் பிரெயின் மாத்திரம் இல்லை, ஞானத்தை மாத்திரம் இல்லை, ஞானம் கர்நாடக இசை, அவ்வளவு ஞானத்தோட இது ஆன்மா இசையக்கூடிய சமாச்சாரம். இப்போ பாரதி எல்லாரும் இங்க வர வைக்கிறாரு, இந்த தம்பி எல்லாரும் இங்க உள்படைக்கிறது வணக்கிறது. எப்படின்னா ஈரோடு புத்தக விழா கூட்டம் எல்லோரையும் இணைக்கும் கொண்டாட்டம். ஈரோடு புத்தக விழா கூட்டம் எல்லோரையும் இணைக்கும் கொண்டாட்டம். கண்ணேறு படுமோன்னு சொல்லும்படியா மக்கள் முன்னேற்றம் ஈரோட்டில் நல்லபடியா. கண்ணேறு படுமோன்னு சொல்லும்படியா மக்கள் முன்னேற்றம் ஈரோட்டில் நல்லபடியா. புத்தகங்கள் எண்ணிக்கை தான் அதிகமா, இங்கே பொதுமக்கள் எண்ணிக்கை தான் அதிகமா. புத்தகங்கள் எண்ணிக்கை தான் அதிகமா, இங்கே பொதுமக்கள் எண்ணிக்கை தான் அதிகமா. சின்ன சிறு உலகத்தையும் இந்தியாவையும் அன்னை பூமி ஈரோட்டில் காணுகிறோமே. சின்ன சிறு உலகத்தையும் இந்தியாவையும் இன்று அன்னை பூமி ஈரோட்டில் காணுகிறோமே. வானூர்தி வந்தவரே வாங்க வணக்கம், வண்டி கட்டி வந்தவரே வாங்க வணக்கம். எல்லாரும் சேர்ந்தவங்க பாருங்க, எல்லாம் வந்தவங்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்றாங்க தாய்மார்கள். வானூர்தி வந்தவரே வாங்க வணக்கம், வண்டி கட்டி வந்தவரே வாங்க வணக்கம். கார் சைக்கிளில் வந்தவரே வாங்க வணக்கம், சரி. கால்நடையா வந்தவரே வாங்க வணக்கம். சரி. கட்டுச்சோறு கட்டி வந்தோர் எல்லாம் வணக்கம், கைக்குழந்தை தாய்மார்க்கும் அன்பு வணக்கம். சுட்டி பையன் வாண்டி எல்லாம் வாருங்க வணக்கம், பெட்டி கடை தம்பிகட்கும் அன்பு வணக்கம். மாணவியர் இளம் மாணவியர் மாணவரே வாங்க வணக்கம், மறைமங்கல தாய்மாரே வாங்க வணக்கம். வேலை தேடும் இளைஞர்களே வாங்க வணக்கம், விருப்ப ஓய்வு பெற்றவரே வாங்க வணக்கம். வாசகர்கள் வாங்குறாங்க புக்கு புக்காக, வாசகர்கள் வாங்குறாங்க புக்கு புக்காக, வாங்கிக்கிட்டு கொடுக்குறாங்க செக்கு செக்காக, வாங்கிக்கிட்டு கொடுக்குறாங்க செக்கு செக்காக. சில பேரு தருகிறாங்க கிரெடிட் கார்டாக, சில பேரு தருகிறாங்க கிரெடிட் கார்டாக, பல பேரு கொடுக்குறாங்க பணம் காசாக, பல பேரு கொடுக்குறாங்க பணம் காசாக. அறிவு பெருக்கும் நூல்களையே வாங்கிக்கிட்டாங்க, அறிவை பெருக்கும் நூல்களையே வாங்கிக்கிட்டாங்க. அறிவியல் புத்தகமும் அள்ளிக்கிட்டாங்க, அறிவியல் புத்தகமும் அள்ளிக்கிட்டாங்க. போட்டி பயிற்சி நூலும் வாங்கிக்கிட்டாங்க, போட்டி பயிற்சி நூலும் வாங்கிக்கிட்டாங்க. பொறியியல் புதின நூலை வாங்கிக்கிட்டாங்க, பொறியியல் புதின நூலை வாங்கிக்கிட்டாங்க. வாங்க வணக்கம் தாய்மாரே வாங்க வணக்கம், பாடுகளே வாங்க வணக்கம், அம்மாரே வாங்க வணக்கம், ஐயாமாரே வாங்க வணக்கம். வேண்டிய புத்தகம் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க, விரிவாக தோளில் பைய மாட்டிக்கிட்டாங்க. வேண்டிய புத்தகம் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க, விரைவாக தோளில் பைய மாட்டிக்கிட்டாங்க. சொல்லு பாட்டு கேட்கவுமே வந்துக்கிட்டாங்க, விருப்பமாக கைதட்டியும் பாட்டுக்கிறாங்க. பாட்டு கேட்கவுமே வந்துக்கிட்டாங்க, விருப்பமாக கைதட்டியும் வாழ்த்துகிறாங்க. தந்தோம் தந்தோம் உங்கள் நட்புக்கு அன்பையை தந்திடுவோம். வில்லுல தான் ஜதிவாத்தியத்தில் உள்ள விஷயங்களை ஒரு விஷயம். இந்த பாட்டு எழுதிட்டு வரும்போது எனக்கு இந்த பாட்டு எழுதுறதுக்கு எனக்கு உள்ளுணர்ச்சி செய்யறது தெரியுமா? ஈரோட்டு பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு ஊர் ஒன்று, அந்தியூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் குருசாமி கோயில்னு ஒரு கோயில் உண்டு. அந்த கோயிலில் குதிரை சந்தை நடக்கும். வடக்கிருந்து குதிரை வரும், இங்கே உள்ள குதிரை வரும், எல்லா குதிரையும் குதிரை வியாபாரங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். தங்க வைக்கலாம் எந்த வித வசதியும் இல்லை. இதெல்லாம் ஒரு உள்ளம் பார்க்குது. ஆக எந்த வசதியும் இல்லை, எங்க இவ்வளவு கூட்டம் வருது, குதிரை சந்தை நடக்குன்னு இந்த உள்ள பாக்குது. இந்த விஷயம் மனசுல இருந்து நின்னுக்குது. அதே பார்த்து உள்ள எங்கெல்லாம் போகுது தெரியுமோ? மதுரை போகுது, திருச்சி, சென்னைக்கு நெய்வேலி, திருப்பூர், திருநெல்வேலி, சேலம், கோவை, இப்ப எல்லா இடங்களுக்கு இருந்து போயிட்டு வந்து கல்கத்தா போயிட்டு வந்து புத்தக கண்காட்சி பாக்குது. இப்போ குதிரைக்கு இந்த கூட்டம் கூடனா பொசத்துக்கு கூடாதா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தது ஒரு உள்ளம்.